ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் வருடம். இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை 11:35 வரை உள்ளது. அதற்கு பின்னர் பஞ்சமி திதி ஆரம்பம் ஆகிறது. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மாலை 4:38 வரை உள்ளது. அதற்கு பின்னர் பூரம் நட்சத்திரம் ஆரம்பம் ஆகிறது. சித்த அமிர்த யோகம் கூடிய நன்னாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள் சந்திர ஓரை காலை 7 முதல் 8 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. புதன் ஓரை காலை 6 முதல் 7 வரை. குரு ஓரை காலை 9 முதல் 10 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி. சுறுசுறுப்பானவர்கள் நீங்கள். எல் என்றால் எண்ணெயாக பணிபுரிபவர்கள். இன்று உங்களின் தன்னம்பிக்கை மிகுந்து காணப்படும். வேலை தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பொருளாதாரத்தில் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் சேமிப்பு உயரும். புதிய யோசனைகள் தோன்றும். தீர ஆராய்ந்து அவற்றை செயல்படுத்தினால் நன்மை விளையும். அவ்வப்போது தலைவலி, கண் சோர்வு வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். அஸ்வனி. எடுத்த காரியத்தை முடிக்கும் நாளாக இந்நாள் அமையும். நீண்ட நாட்களாக தள்ளி போட்ட ஒரு காரியம் இன்று நடந்தேறும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. நீங்கள் எதையும் பொறுமையுடன் நிதானத்துடன் அணுக வேண்டிய நாளாக இந்நாள் அமையும். உங்களை யாராவது காயப்படுத்தினால் புன்னகை புரிந்துவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. கிருத்திகை. எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். நீண்ட நாள் நீங்கள் யோசித்த ஒரு காரியத்தில் தைரியமான முடிவுகளை நீங்கள் இன்று எடுக்க வேண்டியிருக்கும். அவை வெற்றி தரும். செவ்வாய்க்கிழமை அன்று முருக வழிபாடு செய்யவும். கந்த சஷ்டி கவசம் படித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். ரிஷபராசி. குடும்ப பாசம் மிக்கவர்கள் நீங்கள். இன்று பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. எடுத்த காரியத்தை நிச்சயம் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பணியில் உள்ளோர் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் மூத்தோர் இருந்தால் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கவும். பணவரவு மெதுவாக இருந்தாலும் சீராக இருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நலம் பயக்கும். கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதிகளில் வலி ஏற்படலாம். கவனம் தேவை. தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்வது அவசியம். நட்சத்திர பலன். கிருத்திகை. இது நாள் வரை நிதானமாக செயல்பட்ட நீங்கள் உங்களுடைய செயல் திறனை வேகத்துடன்
அதிகரிப்பீர்கள். நிச்சயம் எடுத்த காரியம் கைகூடும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எல்லோரையும் அரவணைத்து போகும் எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். அவ்வப்போது கோபம் வந்து போகும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிடம், திட்டமிட்ட காரியத்தை செய்து முடிக்க வேண்டிய நாளாக இந்நாள் அமையும். செவ்வாய் ஆதிக்கத்தால் அவ்வப்போது உங்கள் உடல் சூடாகும். மன அமைதியுடன் இருங்கள். வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஏற்றத்தை காணலாம். மிதுன ராசி, புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் நீங்கள். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். தகவல் தொடர்பான மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் செய்தொழிலில் லாபத்தை காண்பர். உத்தியோகத்தில் மேன்மை அடைவர். பணியாற்றும் இடத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். புதிய நட்புகள் எதிர்காலத்திற்கு உதவியாக அமையும். சிலருக்கு பயண வாய்ப்புகள் அமையும். அதனால் ஆதாயம் கிட்டும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் அவசியம். நரம்பு சம்பந்தமான சோர்வுகள் வந்து போகும். தூக்கம் குறையும். தியானத்தில் ஈடுபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். நட்சத்திர பலன். மிருகசீரிடம், செவ்வாய் ஆதிக்கத்தினால் கோபம் வரலாம். எதையும் யோசித்து பேசுவது அவசியமாக உள்ளது. செய்தொழிலில் லாபம் உண்டாகும். திருவாதிரை, எடுத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். முயற்சிகளை தடையின்றி செய்து கொண்டே இருப்பீர்கள். நிச்சயம் வெற்றியை காண்பீர்கள். புனர்பூசம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நல்ல செய்தி ஒன்று இன்று வர இருக்கின்றது. செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பிரதி புதன்கிழமை அன்று விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். கடகராசி, சட்டென்று மாறும் எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். அவ்வப்போது உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். அவ்வாறு இருக்க வேண்டாம். மனதில் உள்ள ரகசியத்தை யாரிடமும் கூற வேண்டாம். இன்று குடும்ப விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். வேலை தொடர்பான புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பொருளாதார நிலை மெதுவாக மேம்படும். கணவன் மனைவி உறவுகளில் புரிதல் அவசியம் தேவை. மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். ஜீரண கோளாறு இருக்கும். ஆகையால் உணவில் கவனத்தை செலுத்த வேண்டும். நட்சத்திர பலம். புனர்பூசம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். எதையும் நிதானமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று உற்சாகம் அதிகரிக்கும். சுமாரான தனவரவு உண்டு. பூசம், சட்டென்று கோபம் வரும். அவற்றை தவிர்த்து விடவும். பொறுமை தேவைப்படும் நாளாக இந்நாள் அமையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம், மனதில் உள்ள விஷயங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். செய்தொழிலில் லாபத்தை காணலாம். உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பிரதி திங்கட்கிழமையன்று சிவாலயம் சென்று சிவ பெருமானுக்கு வழிபாடு செய்யவும். சிம்ம ராசி, அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள். எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள். உங்களுக்கு தலைமை திறன் என்றும் இருக்கும். பணியில் மேல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். சமூக மதிப்பு கூடும். செலவுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். இதய சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தால் நீங்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இரத்த அழுத்தத்தில் கவனம் தேவை. நட்சத்திர பலன்.
மகம். மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆள்வர் என்பது முதுமொழி. அதற்கேற்றாற்போல் நீங்கள் செய்யும் தொழிலில் நீங்கள்தான் முன்மாதிரியாக திகழ்வீர்கள். எந்த காரியம் செய்தாலும் அதில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பீர்கள், அவற்றில் வெற்றியும் காண்பீர்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். அவ்வப்போது கோபம் வந்து போகும். யாரையும் உயர்த்தி யாரையும் தாழ்த்தியும் பேச வேண்டாம். சமநிலைமை அனுசரித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பிரதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு உங்கள் வாழ்வினை உயர்த்தும். கன்னிராசி. கவர்ச்சியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிப்பீர்கள். இருந்தாலும் அவ்வப்பொழுது கோபம் தலை தூக்கும். சட்டென்று யாரையும் பேச வேண்டாம். நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை நிச்சயம் செய்து முடிப்பீர்கள். சில விஷயங்கள் மாறும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை காணப்படும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய கற்றல் வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். குடல் சம்பந்தமான தொந்தரவுகள் சிலருக்கு ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை. நட்சத்திர பலன். உத்தரம். சூரிய ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அஸ்தம். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. சித்திரை. செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள் நீங்கள். யாராவது உங்களை காயப்படுத்தினால் நீங்கள் கோபப்படுவீர்கள். கவனத்தை சிதறாமல் வைத்திருந்தால் எல்லா காரியமும் வெற்றி காண்பீர்கள். இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன்கிழமை அன்று பச்சை பயிறு தானம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை முன்னேறும். துலாம் ராசி. எதையும் யோசித்து பேசுவீர்கள். அதே சமயம் கோபப்பட்டால் யாரையும் தூக்கி எறிந்து விடுவீர்கள். அவ்வாறு பேச வேண்டாம். சமநிலையோடு அணுகினால் எல்லா காரியத்தையும் நீங்கள் கச்சிதமாக செய்து முடிக்கலாம். அதில் வெற்றியும் காணலாம். சிலர் தாங்கள் வேலை செய்யும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பீர்கள். அத்தகையோர்கள் சற்று ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். உறவுகள் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். கலை சார்ந்த விஷயங்கள் அல்லது கலை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டோர் வெற்றியை காண்பர். முதுகுவலி சிலருக்கு வந்து போகும். சர்க்கரை நோய் சிலரை தாக்கும். ஆகையால் உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை. நட்சத்திர பலன். சித்திரை. செவ்வாய் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். இருந்தாலும் நீங்கள் உங்கள் சிந்தனையை அடிக்கடி முடுக்கி விடுவீர்கள். குழப்பங்கள் இருந்தாலும் நிச்சயம் அவற்றில் தெளிவு உண்டாகும். இன்று தனவரவு தரும் நாளாக அமையும். சுவாதி. மனதில் தோன்றியதை சட்டென்று பேசிவிடுவீர்கள். அதனால் சில வாய்ப்புகள் உங்களை விட்டு போயிருக்கலாம். போன வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். விசாகம். மகான்கள் வழிபாடு உங்களுக்கு பொறுமையை தரும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் அவசியம் தேவை.
செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பிரதி வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். விருச்சிக ராசி. மனதில் ஏதாவது யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றவர்களை பற்றி எடை போட்டுக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய ஆழ்மனம் சிந்தனை வயப்பட்டு இருக்கும். அவற்றில் கவனத்தை செலுத்த வேண்டாம். செய்தொழிலில் கவனத்தை செலுத்தினால் பொருளாதார நிலை மெதுவாக முன்னேற்றம் அடையும். பணியில் கவனத்தை செலுத்தினால் சிறப்பான நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோக உயர்வு கிடைக்கும். குடும்ப உறவுகளில் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் அவர்கள் மனம் திரும்புவார்கள். மன அமைதியை பாதுகாக்க வேண்டும். முதுகு வலி, தசை வலி சிலருக்கு வந்து போகும். அவ்வப்போது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். நட்சத்திர பலன். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. வேலையில் இருப்போர் பதவி உயர்வு கிடைக்க கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். திட்டமிட்டு செயல்படுத்தினால் எல்லா காரியத்திலும் வெற்றி காணலாம். இன்று உங்களுக்கு சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை. கேட்டையில் பிறந்தோர் கோட்டை கட்டி வாழ்வர் என்பர். எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மனம் அமைதியாக இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். ஹனுமானை வணங்கினால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். தனுசு ராசி. ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள். எந்நேரமும் ஆன்மீகத்தில் உங்களுடைய மனம் திளைத்திருக்கும். கல்வி துறையில் வேலையில் உள்ளோர் முன்னேற்றம் காண்பர் மற்றும் வங்கி துறையில் உள்ளோர் பதவி உயர்வு பெறுவர். போலீஸ் லாக்கா மற்றும் இராணுவத்தில் பணிபுரிவோர் ஏற்றம் காண்பர். சிலருக்கு நண்பர்களால் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். சிலருக்கு பயணங்கள் அமையும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் அவசியம். உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம். நட்சத்திர பலன். மூலம். விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. மாற்றங்கள் நிச்சயம் நன்மையை தரும். போராடம். எதையும் முயற்சித்தால் முடியாதது ஒன்றும் இல்லை என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். முயற்சினால் நிச்சயம் வெற்றியை அடைவீர்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பிரதி வியாழக்கிழமை அன்று குரு காயத்ரி கூறிக்கொண்டு இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். மகர ராசி. கடுமையான உழைப்புக்கு பெயர் போனவர்கள் நீங்கள். இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் அமைதி நிலவும். சிலருக்கு மூட்டு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து போகும். கவனத்துடன் செயல்படவும். நட்சத்திர பலன். உத்திராடம். இன்று சற்று கவனம் தேவை.
வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. திருவோணம். எடுத்த காரியம் நன்மையாக முடியும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இருந்தாலும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. கோப்புகளில் கையெழுத்து இடும்போது எச்சரிக்கை அவசியம் தேவை. பிரதி. சனிக்கிழமை அன்று சிவாலயத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். கும்பராசி. எதிலும் புதுமை காண வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். இருந்தாலும் பழைய விஷயங்களை பேணி காப்பீர்கள். இன்று புதிய யோசனைகள் தோன்றும். செய்தொழிலில் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலர் இடம் மாறுதல் பெறுவர். சிலர் பதவி உயர்வு பெறுவர். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். வேலையில் சிலருக்கு மாறுதல்கள் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு உயரும். எதையும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். கால் நரம்புகளில் சிலருக்கு வலி ஏற்படலாம். கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. சதயம். திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். எதிர்காலத்தை பற்றி ஆலோசனை செய்வீர்கள். இருந்தாலும் நிகழ்காலத்தில் சிறு சிறு சவால்களை சமாளிக்க வேண்டி வரும். முயற்சிகள் வெற்றி தரும். பூரட்டாதி. எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். குரு வழிபாடு மன அமைதியை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பிரதி. சனிக்கிழமை அன்று இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். மீனராசி. ஆன்மீக எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். கோயில் குளம் என்று சென்று வருவீர்கள். சிற்சில சமயங்களில் உங்களுக்கு சலிப்பு ஏற்படும். அதனுடன் சோம்பலும் ஏற்படும். சோம்பலை விடுத்தால் நிச்சயம் வெற்றியை காணலாம். பணிபுரியும் இடத்தில் பொறுமை அவசியம் தேவை. பிறர் ஏதாவது கூறினால் அமைதியுடன் அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள். குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும். செலவுகளை கவனமாக யோசித்து செய்ய வேண்டும். படைப்பாற்றல் மிக்கவர்கள் நீங்கள். சிலருக்கு தூக்கம் குறைவாக இருக்கும். மன சோர்வு கூட ஏற்படலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன். பூரட்டாதி. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தோர் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உத்திரட்டாதி. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. யாருக்கும் அறிவுரை கூற வேண்டாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. நன்மைகள் அதிகரிக்கும் நாளாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பிரதி. வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் பெருமாளுக்கும் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். 12 ராசி அன்பர்களும் இன்று புதன்கிழமை அவரவர் ஊரில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.